going to have a very interesting conversation with ma'am. I guess that will definitely be helpful to you. Ma'am? இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு என்னோட சேனலில் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. என்னோட நீஸ் மோனிகா. ஷீ வாண்ட்ஸ் டு get some clarifications or ask some questions regarding the learning of English. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கம் ஆன் மோனிகா. So I'll get started with my first question. Ma'am, is learning English really tough? Is it tough? Viewers will reply. Actually, இங்கிலீஷ் வந்து ஒரு கஷ்டமான லாங்குவேஜ் தான், ஒத்துக்கிறேன் நான். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது, ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்குது, ப்ரொனன்சியேஷன் இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ தெர் ஆர் ஸோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் தட் பீப்புள் மைட் ஃபைண்ட் டிஃபிகல்ட். ஆனால் இஃப் யூ லேர்ன் இட் வித் ஜீல் அண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் மாஸ்டர் பண்ணுங்கிற அந்த நோக்கத்தோடு நம்ம படித்தோன்னா டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அட் ஆல் ஹார்ட். It's not all hard to learn. Clarified, Monica? Yes, ma'am. Thank you so much. Ma'am, what are the English-related scopes for college students? You see, the scope is vast. You can become a journalist, an anchor, a copywriter, then you can prepare some material for advertising companies. It's everlasting, never ending. You can become a lecturer. If you focus on language and literature, linguistics, you can become a phonetician, and so many other things are thrown wide open to people. It depends upon your interest. எந்த ஏரியா நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஷைன் ஆகலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. Thank you, ma'am. That was really helpful. I'll try on it. Ma'am, can you tell me what are the uses of learning English? What do you mean, Monica? It's great, shocking. Just now I told you. இப்போ தான் நான் சொன்னேன், இங்கிலீஷ் வந்து எல்லா ஃபீல்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு வேலைக்கு போகிற ஒரு ஜாபில் இருக்கோம். we have to converse with our clients. நம்ம எம்டி, நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸ், அவங்கக்கிட்ட பேசுகிறோம். நீங்கள் வந்து ரிசப்ஷனில் இருக்கீங்க, அட்மினாக இருக்கீங்க, உங்கள் கம்பெனிக்கு வரவங்க அவங்கக்கிட்ட கன்வர்ஸ் பண்ணணும். ஃபாரினர்ஸ் கம்பெனிக்கு வரலாம், இல்லை நீங்களே படித்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகலாம். ஸோ அங்கேயெல்லாம் பேசலாம். நம்மளே இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், நம்ம ஒரு பெரிய பாஷ் மாலுக்கு போகிறோம், அங்கே போனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்டைலிஷாக நம்ம வந்து இங்கிலீஷில் அது இதுன்னு பேசுவோம். ஸோ எல்லாமே நாட் ஒன்லி தட், அது வந்து சும்மா ஷோ ஆஃப்காக சொல்கிறது, பொதுவாக சொல்கிறேன். எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பி இட் அ ஸ்கூல் ஆர் அ காலேஜ் ஆர் அன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அன் ஆஃபீஸ், அ கம்பெனி, எல்லாத்துலேயுமே ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இட் பிளேஸ் அன் இன்னெவிட்டபிள் ரோல். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். No wonder it's called the international language. Business communication, நிறைய இருக்குது இங்கிலீஷோட யூசஸ். Right? Thank you so much, ma'am. So let's get going to the next question. Is going to spoken English class is really necessary, ma'am? See, that depends. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிராமரில் கொஞ்சம் லேக் பண்ணுறீங்கன்னு ஃபீல் பண்ணி, அதாவது கிராமர் இந்த சென்ஸ், அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் நமக்கு வந்து சென்டென்சஸை கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தேவை. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் என்னோடய இங்கிலீஷ் சரியாக இல்லை, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியல, இல்லை அவங்க பேசுகிறது என்னால் கிராஸ் பண்ண முடியல அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி எப்படி கரெக்டாக பேசுகிறது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி nuances ஆஃப் த லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கலாம். தேர் இஸ் நோ ஹார்ம் இன் இட். இட்ஸ் only helpful. Thank you, ma'am. So next, do we have to attend any special training classes for English apart from spoken English? See, that depends upon your aim or objective. நீங்கள் எதுக்காக இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போகிறீங்கிறத பொறுத்து இருக்குது. நான் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு வர கிளைண்ட்ஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு நார்மல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறோம். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் த லாங்குவேஜ், இன்னும் நான் டீப்பாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் லிட்ரேச்சர். ஐ வாண்ட் டு நோ அபவுட் த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், கெனடியன் இங்கிலீஷ், ஆஃப்ரிக்கன் இங்கிலீஷ், அப்படிலாம் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்க அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இன்னும் அந்த நுவான்சஸ்லாம் கற்றுக்கணும். So it depends on your objective or motive, Monica. Thank you, ma'am. Ma'am, this is the last question that I have for you today. Ma'am, are there any tips that you can give us to improve English? Plenty. Why there are plenty? நிறைய இருக்குது. நீங்கள் வந்து லாங்குவேஜ் கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுதான் மெயின். ஃபர்ஸ்ட்டு க்ரைட்டீரியன் வந்து லாங்குவேஜில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த லாங்குவேஜ்லேயுமே 4 ஸ்கில்ஸ் இருக்குது. LSRWன்னு சொல்லுவோம், லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இப்போ ரொம்ப யங்காக இருக்கீங்க, இப்போது லாக்டவுன் வேறு இருக்குது, யூ காட் plenty ஆஃப் டைம்.
ஸோ யங்காக இருக்கீங்கன்னு எதுக்கு சொன்னேன்னா யூ கேன் வாட்ச் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆன் டிவி தட் இஸ் இன் இங்கிலீஷ். ஸோ யூல் பி இன்ட்ரெஸ்ட் இன் மூவிஸ் ஆர் இன் ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் கமெண்ட்ரிஸ் அதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டிங்கன்னாக்க உங்களோட லாங்குவேஜ் டெவலப் ஆகும். உண்மையாக சொல்கிறேன், கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டிங்கன்னா யூ வில் டெவலப் மார்வலஸ் வண்டர்ஃபுல் இங்கிலீஷ். நல்லா அதில் வர அந்த டிஸ்கிரிப்ஷன், அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், அந்த அப்ரிஷியேட்டரி வேர்ட்ஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா மூவிஸ்னோ அது மாதிரி சேனல்லாம் சப்டைட்டில்ஸோடு போடுவாங்க. ஸோ நீங்கள் அது பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் சென்டென்ஸ் பில்டிங் இம்ப்ரூவ் ஆகும், how to express your thoughts using various emotions at times of various emotions. ஹாப்பியாக இருந்தால் எப்படி பேசணும், சேடாக இருந்தால் எப்படி பேசணும், கோமாக இருந்தால் எப்படி திட்டணும், எல்லாமே நீங்கள் அதிலேருந்து கற்றுக்கலாம். And one key point I tell you, Monica and all viewers, always think in English. That is the most vital aspect. லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுனாக்க நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனசில் ஐடியாஸே இங்கிலீஷில் ஃபார்முலேட் ஆகணும். நீங்கள் தமிழில் திங்க் பண்ணிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி, இல்லை உங்கள் மதர் டங்கில் திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அந்த லாங்குவேஜ் ஹிண்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ண கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் திங்கிங் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் நேச்சுரலி இன் இங்கிலீஷ். அதை பிக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் டெய்லி படிக்கணும். அச்சிச்சோ மறுபடியும் படிப்பான்னு நினச்சிக்காதீங்க. யூ ரீட் எனி ஆர்டிக்கல் ஆஃப் யுவர் சாய்ஸ், entertainment article, sports article, educational article or simple news item. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஸோ அதில் வந்து ஒரு 2 பேராவோ 3 பேராவோ படிக்க போகிறோம். எப்படி படிக்கணும், படிச்சுட்டே வாங்க. கையில் ஒரு பென்சில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் வேர்ட்ஸ் வந்ததுனாக்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இமீடியட்லி டோன்ட் ரஷ் அப் டு அ டிக்ஷனரி, அதை அப்படியே விட்டுருங்க. கீப் லேர்னிங், ரீடிங். அப்போது அந்த வேர்டை வந்து இதுதான் மீனிங்காக இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணி அந்த கான்டெக்ஸ்டில் அசோசியேட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த 3 பேராக படித்து முடிச்சோன்னே என்ன பண்ணுறீங்க, ஒரு காம்ப்ரிஹெண்டிங் எபிலிட்டி வரும். ஓ இந்த பேரா இதை பற்றி தான் இது சொல்லியிருக்கார் ரைட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிக்ஷனரி எடுத்து நீங்கள் நினச்ச மீனிங் கரெக்டாக அப்படின்னு அந்த வேர்டோட மீனிங்கை ரெஃபர் பண்ணுறீங்க. ஸோ 90% கரெக்டாக இருக்கும். ரொம்ப நியூ வேர்ட்ஸ் ஆனால் இட் வில் பி பேஃப்லிங். ஸோ தென் யூ லேர்ன் த வேர்ட். கையோட ஒரு நோட் எடுத்து சோம்பலே படாமல் இன்றைக்கி டேட்டு எத்தனை வேர்ட்ஸ் நியூவாக இருக்கோ அந்த வேர்ட்ஸ் அதோட மீனிங் அண்ட் அ சென்டென்ஸ் யூஸிங் தட் வேர்ட் இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா அலாங் வித் த ப்ரொனன்சியேஷன் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்கள் மனசில் ஆழ பதிஞ்சிடும். ஸோ 1 வீக் இப்படி பண்ணிவிட்டு சண்டே அன்றைக்கி உட்காந்து படித்த 1 வீக்கில் படித்த எல்லா வேர்ட்ஸையும் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அது மனசுலேயே நல்லா பதிஞ்சிடும். அப்புறம் சின்ஸ் ஐ திங்க் மோனிகா யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கன்வர்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். நிறைய பேசுங்க நீங்கள். இந்த சில பேர் வந்து அந்த மொபைல் ஃபோன்லலாம் அந்த தமிழில் டைப் படிப்பாங்க, அது வேண்டாம். நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு தமிழ் வேர்ட்ஸை இங்கிலீஷ் அடிக்கிறது வேண்டவே வேண்டாம். இன்ஸ்டெட் யூ குட் ஜஸ்ட் வாய்ஸ் யுவர் செல்ஃப் in the form of the message in English. How are you? I'm doing fine here. Have you had your breakfast? ஏதோ அந்த மாதிரி கேளுங்க. So that will help you converse freely. So Monica, there are lots and lots of tips. So I think I'll stop with this because it keeps going on. The session keeps extending and I got to go back to my English for competitive examinations, my direct and indirect speech classes. So I think this is the time to bid goodbye now. So please practice all this, Monica, and definitely you will shine well in your skills. Know all the 4 skills: listening, speaking, reading and writing, and you'll master the language. Thank you so much, Monica. Thank you, ma'am, for all your answers. All of your answers were so much informative and helpful. Viewers, I hope you will also implement it. And also, please everyone, if you have any doubts or questions, please do comment in the comment section so that ma'am could answer your questions and doubts. And if you need any grammar videos regarding your school and things, you can definitely comment it in the comment box and ma'am will definitely post those videos as soon as possible. Ma'am, உங்களுக்கு எதுலையாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் வேணும்னா தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக அதில் நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆஸ் யூஷுவல், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் லாட். Goodbye for now. Stay safe. Stay at home. Monica? bye everyone. Yeah.